எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆள் ஆளுக்கு எந்த கோர்ட்டுல ஆஜராகிறதுன்னு சொல்லி அட்டவணையை போடுவாங்கன்னு பார்த்தா யார் யாரு அமைச்சர் ஆகிறதுன்னு சொல்லி ஒரு அட்டவணையை போட்டு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க சார். இப்ப மற்றவங்களுக்கு தான் சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த கூட்டத்துல. ஆனா விஜய் சார் உங்களுக்கு சொல்லியா புரிய வைக்கணும்? உங்களுக்கே தெரியாதா? உலகத்துக்கே எடுத்து சொன்னவராச்சே நீங்க என்னன்ட்டு. ராணுவத்துல வேணாலும் ஆடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாதுன்ட்டு. ஆனா நீங்க இப்ப ஆடுற ஆட்டத்தை பார்த்து ஆணவமே ஆடி போய் கிடக்குது. என்னைய விட நீங்க ஓவரா ஆடிட்டு இருக்கீங்களா? யாரா இந்த லிஸ்ட எடுத்து இப்ப வெளியில விட்டது? உண்மையிலே சார் ஒரு அமைச்சரவை லிஸ்ட கொண்டாந்து வெளியில விட்டுருக்காங்க. ஐயா நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கூட இருக்கலாம் சார். ஆனா இந்த நம்பிக்கை இருக்கலாமா? இதுக்கு நீங்க இடம் கொடுக்க. இது மூட நம்பிக்கையை விட மோசமான நம்பிக்கையால சார் இருக்கு. தாவேக்கால வந்து ஒரு அமைச்சர் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லாத்துக்கும் இவங்க தான் இனிமே பொறுப்பேற்று வழி நடத்தி தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிப்பாட்ட போறாங்க. இவங்க கையில கொடுத்துட்டு எல்லாரும் ஒதுங்கிக்கங்க. நான் தெரியாம கேட்கிறேன், அமைச்சரவைன்றது வந்து நமக்கு என்ன உள்ளுக்குள்ள இந்த இந்த கின்ற வேலை ஏதாச்சும் நினைச்சிட்டீங்களா என்ன? இல்ல இந்த 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 இது பரப்புவாங்கல்ல, வதந்தி பரப்புவாங்கல்ல, அப்படி ஏதாச்சும் ஒரு வேலை நினைச்சிட்டீங்களான்னுட்டு. அதுக்கெல்லாம் அறிவு வேணும்னா முதல்ல அமைச்சரவையை ரன் பண்றதுக்கு. நெசமா அதாவது 1-2ல வந்து அறிவு இல்லாம உட்கார்ந்தாலும் கூட பக்கத்துல இருக்கிறத ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். இருக்கிற எதுவுமே மண்டையில ஒண்ணுமே இல்லாம போயிட்டு உட்கார்ந்துருச்சுன்னா சார் சத்தியமா சொல்றேன், அந்த அந்த அமைச்சரவை லிஸ்ட பாக்குறப்ப எனக்கு அந்த பாண்டியராஜன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2000 4000 6000 அப்படின்னு. ஐயோ யாராவது பிம்பிலிக்கா பிலாபின்றதுதான் மனசுக்குள்ள. ஏன்னா விஜய் சாரு அந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்துருந்தாருன்னா மனுஷன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? இதை பாக்குறப்ப எனக்கு கில்லி படத்துல அப்பாவை ஆசிஷ் வித்யார்த்தி நடிச்சிருப்பாருல்ல, அதுல அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, இந்த கூட சேர்ந்து சுத்துறதெல்லாம் பாரு, கட்டா குமாரு, துமிழ் குப்பம் வவ்வாலு, அப்புறம் இப்போ ஒண்ணு பேசுச்ச அது பேர் என்ன, டிஸ்கவரி சேனல் ஓட்டேரி. இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படா இந்த கவர்மெண்ட்ல ரன் பண்றது? ஜெயிச்சுட்டா ஒரு பேச்சுக்கு அவருக்கே அந்த சந்தேகம் வருமா வராதா? அதுல நெசமா சார் போட்டிருக்காங்க சட்டத்துறை அமைச்சர். அந்த லிஸ்ட வாங்கி படிச்சீங்களா? லெப்ட் பாண்டி சட்டத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் ஜெகநாத் மிஸ்ரா. டேய் நான் முதல்ல ஒரு சாதி வெறியன்டா, அதுக்கப்புறம் தாண்டா இந்த கட்சி கிச்சி பதவி எல்லாம். நான் சார் பயங்கரமா பிரகடனம் பண்ணவர் ஜெகநாத் மிஸ்ரா. ஊருக்கு நடுவுல மேடையை போட்டு மைக்க பிடிச்சி எல்லாரும் காதுக்குள்ளையும் போய் நான் ஒரு சாதி வெறியன், என் சாதி தான் எனக்கு முக்கியம், ஏன் சாதி மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் சொல்லல சார், அவர் சொன்ன ரெக்கார்டு இருக்குது. அவரு இந்த சமூக நீதித்துறை அமைச்சர். அப்புறம் அது என்ன நான் தெரியாம கேட்கிறேன், எங்க அண்ணனை பார்த்தா இது வரைக்கும் அடமொழியோட சுத்திக்கிட்டு இருந்தார்ல, இப்ப நீங்க மாட்டுக்கு அடமொழியை அறுத்து ஓரமா வச்சிருக்கீங்க. அது என்ன வெறும் என் ஆனந்த் புசி ஆனந்துன்னு சொல்லுங்கடா. புசியை ஏன்டா விட்டுட்டிய? புசி இல்லாம அண்ணன் இருப்பாராடா? புசி ஆனந்துன்னு சொன்னா தாண்டா அந்த பேருக்கே ஒரு மரியாதை, அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை. போக்குவரத்து துறை அமைச்சரா அவருக்கு சரியா தப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா தானே இருந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு தான் தெரியாது. எங்க அண்ணனை இட்டாந்து போறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்குடா. அதுதாண்டா எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை. போக்குவரத்து துறை அமைச்சர் தானே இப்படி கரெக்டா எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ண முடியும். அதனால அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி கொடுக்கறது தப்பெல்லாம் கிடையாது. ஏன் அவரால் முடியாதுன்னு நினைக்கிற? பாண்டிச்சேரிக்கும் இதுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோல போடுவார். இவரை அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஹார்பரே வச்சிருவாரு அண்ணன். தெரியுமா தெரியாதா? நெசமா சொல்றேன், கட்டி இழுத்து ஸ்ரீலங்காவா பாண்டிச்சேரிக்கு பக்கமா கொண்டாந்து விட்டுருவார் போக்குவரத்து துறை அமைச்சரா கொண்டாந்து. என்ன அப்புறம் செங்கோட்டையன் அண்ணனுக்கு அமைச்சர் பதவி எவ்வளவு லட்சம்? அவர் துணை முதலமைச்சரா? புரியலையா உங்களுக்கு? அண்ணன் முதலமைச்சர்னா இவர் துணை முதலமைச்சர், சீனியர்னா அவ்வளவு மரியாதை அங்க. அவரை போயிட்டு நீர்வளம் என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கா? இல்ல அவருக்கு வேர்க்கிறப்ப இல்ல அவர் தாக எடுக்கிறப்ப பின்னாடியே பாட்டில பிளாஸ்க தொங்க போட்டு தீர அந்த மாதிரி ஆளுநர்த்தியா? யாரை கேட்டு எனக்கு நீர்வளத்துறை? அவர் சண்டைக்கு போறாரா?
அவர் சண்டை ஆனா நல்லா கேட்டங்க, முதல்ல இதுக்கெல்லாம் செய்க்கணும். அப்புறம் எனக்கு உண்மையிலேயே இந்த இதுல ரொம்ப பிடிச்சது ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்காங்க பாருங்க. விஜயே வந்து மறுக்க முடியாத அளவுக்கு வேற யாரும் எந்த கட்சியிலையுமே அதை வந்து மறுக்கவே முடியாது. அவர் அந்த பதவியை ஏற்கிறதுக்கு அவ்வளவு தூரம் ஆதரவு அள்ளிக்கிட்டு வரும். வேற யாரும் கிடையாது. விளம்பரம், செய்தித்துறை, விளம்பரம், இஷ்டத்துக்கு எல்லாத்தையும். அது என்ன பேச தெரியுமா? ராஜராஜ சோழன் கல்வெட்டுல எடுத்து எழுதி வச்ச மாதிரி இன்னைக்கு விஜய் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம், சிஎம் ஆகிறதுக்கு காரணம் நான் கொடுத்ததுதான். நான் இல்லைன்னா சிஎம் ஆகியிருப்பானாவே அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு விளம்பரம், ஒரு செய்தித்துறை. உண்மையிலே ஆப்டான ஆளு. ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசுற பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில விட்டு எரிஞ்சது யாரு? திமுக தான். சரி ரைட், இப்ப இந்த கரூர்ல பிரச்சனை, அதுவும் திமுக தான். சரி, இந்த பரப்புரையை ரத்து பண்ணிட்டு போனாரு, அதுவும் திமுக தான். விவாகரத்து, அதுவும் திமுக. செய்தி தொடர்பு நினைச்சு பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த பொருளாதார, எனக்கு இந்த நிதித்துறை அமைச்சர் பொருளாதார வெங்கட்ரமணன் உள்ள விடுவீங்களா சார்? இல்ல, ஏன்னா திடீர்னு அமைச்சரவை உள்ள போறப்ப உன்னைய யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க இது செக்யூரிட்டி வாசல்ல மறக்குவேன். ஏன்னா நடந்திருக்கிற நிறைய முறை உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. நீ ஏன் தேவையில்லாம இதுக்கு, இது அமைச்சரவை நடக்கிற இடம், உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உள்ளே இருந்து யாரையாவது போன் போட்டு வர சொல்லு. அந்த கட்சியோட தலைவர் இருக்காருல்ல ஆதவ அர்ஜுனா, அவரை போன் போட்டு சொல்ல சொல்லு. அப்பதான் நான் உள்ள விடுவேன்பா. விடுவ முடியுமா? யோசிச்சுப்பா. இதுல சார் இதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனா இது ஒண்ணு தப்பு ஐயா, தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த நினைப்போட தான் இருக்கிறாங்க. அதுலலாம் இப்ப அவங்க ஏன் இவங்க ஆகக்கூடாது, இவங்கெல்லாம் அமைச்சரானா நம்மளாம் என்ன பண்ண முடியும்? நம்மளாம் என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்கலாம். அவங்க செய்யறது எல்லாம் வந்து சும்மா இல்லை, ஏதோ இவங்க இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. பிடிச்சது கண்ணை மூடிட்டு தொடு, இன்னைக்கு இதுதான் உனக்கு துறை அப்படின்ற மாதிரி ஆளுக்கு தூக்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஆசையா கூட இருக்கலாம் சார். இப்போ விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். அவருக்கு என்ன தெரியும்? தெரியுதா தெரியலையா? ஆய் உட்கார்ந்து இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வச்சுதாப்ப ஆகணும். உள்துறை, மகளிர், காவல்துறை, அப்புறம் இந்த குழந்தைகள் அந்த மேலாண்மை, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனா இவங்க பக்கத்துல இருக்கிறாங்களே, கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ, கொஞ்ச நாள் தோணுமா தோணாத யோசிச்சு பாரு. இதுக்கெல்லாம் முதல்ல ஜெயிக்கணும். அவர் மட்டும் ஜெயிச்சா கூட நீங்க நினைக்கிற பதவியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அந்த துறையெல்லாம் எடுத்து அவகிட்ட தள்ள மாட்டாங்க. கதவு ஓரமா உட்கார்ந்து கதவு ஓரமா எந்திரிச்சு போயிடல. அப்படித்தான் இருக்கும். ஆனா உங்க கான்பிடன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இத அவங்க பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இதே மாதிரி ஒரு ஆட்சி, இதே மாதிரி ஒரு அமைச்சரவை, இதே மாதிரி ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேரு உண்மையிலேயே ஆசைப்படுறீங்க? வந்தா தமிழ்நாடு எந்த ரேஞ்சில் இருக்கு சொல்லுங்க.